ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க. எல்லாருமே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயை சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுருக்குறேங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கலந்துட்டு இருக்கும்போதே காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் குறைவான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி இந்த அளவுக்கு தான் வச்சு செய்யணும். உப்புமாக்கு செய்கிற மாதிரி அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரவை நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்துகிட்டு பார்க்குறேன். பாருங்கள், ரவை நல்லா வெந்திருக்குது. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் இந்த ரவையை மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஆறின பிறகு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கைக்கு எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு மீடியம் சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு லைட்டாக தட்டிட்டு அப்படியே ஓட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அப்படியே தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இன்னொன்றுத்தையும் செய்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். 10 நிமிஷம் தான் ஆகுங்க. ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி வடையாக செய்து வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். நம்ம தட்டி வச்ச வடைகளை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி வடையாக செய்து வச்சுட்டு போடும்போது ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த வடைகளை போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க. நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி மேலே வரும். இந்த டைமில் இந்த வடைகளை திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வடை செய்யும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கணுங்க. குறைவான தீயில வச்சு செஞ்சிங்கன்னா இந்த வடையில் எண்ணெய் கோத்துட்டு வந்துடும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வடையை செய்துக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த எண்ணெயோட ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வடையும் நல்ல கலர் வந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த வடை வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. நல்ல சுவையாக இருக்குங்க. சுட சுட சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு நல்லா சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வடையாக சுட்டு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க.
ஈஸியாக மொறுன்னு பொட்டேட்டோ வடை சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.